ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த காலை நேரத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் காலவேளையும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து வசனத்தின் வெளிச்சத்துக்குள் நம்மை நடத்துகிறதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு வருகிறோம். அநேக வருஷங்களுக்கு முன்புதான் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் இன்னும் கூட தேவனுடைய கிருபையினாலும் சித்தத்தினாலும் முன்னேறி கடந்து போய் கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இந்த காலை நேரத்தில் எழுந்தவுடனே கர்த்தருடைய வசனங்களை கேட்பது நல்லது, வசனத்தின்படி நடப்பது ரொம்ப நல்லது என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்பது மாத்திரமல்ல, வசனத்தின்படி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நிறையா போராட்டங்கள் வரும், நிறையா சிக்கல்கள் வரும், நிறையா நெருக்கங்கள் வரும். ஆனால் அது நடுவில் தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதுக்கு அவர் நமக்கு உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடந்த இரவெல்லாம் காத்தார், இந்த புதிய ஒரு நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் தொடர்ந்து நாம் வழிநடத்தப்படுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அவர் சமூகத்தில் நம்முடைய எல்லைகள், நம்ம கொடுக்கிற பிள்ளைகள், கணவன் இல்லை மனைவி, கூட பிறந்தவர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், உடன் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய பக்கத்தில் அக்கத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லாரையும் அவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது நம் மேல் விழுந்த கடமை. நாம் ஜெபிப்போம், தேவ சமூகத்துக்கு அவைகளெல்லாம் அர்ப்பணிப்போம். மீதியான காரியங்களை அவர் பார்த்து கொள்ள அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாங்களும் நீனும் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி மணி நேரத்தில், கடைசி காலங்களில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம் முன்னேறி போவது அவருடைய கிருபை. எனவே அந்த கிருபையில் ரொம்ப உறுதியாய் நாம் நிலைத்து நிற்போமானால் உண்மையாகவே தொடர்ச்சியாய் இந்த பூமி இருக்கிற வரை, இல்லை நம்ம ஜீவன் இருக்கிற வரை இயேசு நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போ நான் இந்த கால வேளையில் ஒரு தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை நான் ஆராய்ந்து கொண்டிருந்த போது எனக்கு கண்பட்ட, இல்லை ஆவியானவரால் உணர்த்தப்பட்ட ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் பைபிளில் இப்படி போடப்பட்டிருக்கிறது: இன் ஹோலினஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ் பிஃபோர் ஹிம் ஆல் த டேஸ் ஆஃப் அவர் லைஃப் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரிசுத்தத்திலும் நீதியிலும் எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் எங்கள் வாழ்க்கை முடிகிற வரை அவரோடு நாங்கள் நினைச்சு நிற்போம் அப்படின்பதை சகேரியா தீர்க்க தரிசனம் உரைத்ததாக வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 67ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நவ் இஸ் ஃபாதர் சகேரியா வாஸ் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ப்ராஃபசைஸ்ட் சேயிங் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் தீர்க்க தரிசனத்தை உரைக்க ஆரம்பித்தார். அதில் தொடர்ச்சியாய் அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வந்த அவர் இந்த 75ஆம் வசனம் வந்த பிறகு, அது தமிழ் பைபிள் எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனால் இங்கிலீஷ் பைபிள் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 75ஆவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் போது, இன் ஹோலினஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ் பிஃபோர் ஹிம் ஆல் த டேஸ் ஆஃப் அ லைஃப். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுவாரானால் நாங்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் நாங்கள் தரித்திருப்போம் என்பதை குறித்து அவர் பேசுகிறதை வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். உலகத்தில் வாழுகிற வரை நாம் பரிசுத்தத்திலும் நீதியிலும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கடந்த நாட்களெல்லாம் கடந்து வந்து இந்த புதிய நாட்களுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இந்த புதிய நாள் முழுவதும் தேவனால் நீங்கள் நடத்தப்பட உங்களை ஒப்புக் கொடுக்கணும். ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் 2 முக்கியமான காரியத்தை ஆண்டவருக்கு உங்கள் நாவினால் அறிக்கை செய்து நீங்கள் இந்த நாளுக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்களானால் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் அதுக்குரிய பலத்தை தந்து தெளிவான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். 2 முக்கியமான வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. அதில் என்னன்னா, பரிசுத்தமும் நீதியும். அப்போ இந்த பரிசுத்தத்திலும் நீதியிலும் நாம் நிலைத்திருக்கக்கூடியவர்களாய், அதில் தரித்திருந்து முன்னேறி கடந்து போகக்கூடியவர்களாய் நாம் இந்த உலகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஆகையால் நாமும் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கணும் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு உதவி செய்வார். இந்த உலகம் இருளால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அநீதியால் நிறைந்திருக்கிறது. எந்த நேரத்தில் நீதி கிடைக்காது. எல்லா இடத்திலும் சண்டைகள்,
எல்லா இடத்திலும் போராட்டங்கள், எல்லா இடத்திலும் உலக பிரகாரமான இச்சைகள் தான் ஜனங்களை மூடி வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகிற நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது நிமித்தமாக, இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிறது நிமித்தமாக, அவர் உபதேசத்தை கைக்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தத்திலும் நீதியிலும் இந்த உலகத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும். அது நம்முடைய மாம்ச பலத்துக்கு ரொம்ப கடினமான காரியம்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் உதவி செய்வார். எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு அவருக்கு முன்னே நிற்பதுக்கு, அவர் நமக்கு இரக்கம் செய்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா தீமையும் அவர் நன்மையாய் மாற்றுவார். குறைகள் எல்லாம் நீக்கி கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை இந்த உலக பாதையில் தொடர்ச்சியாக வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கு முந்தி வர வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்கின உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, Blessed is the Lord God of Israel, for he has visited and redeemed his people என்பதை சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களை மீட்டு கொண்டார் என்பதை துவங்கினவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரப்போது தான் நிறைய காரியத்தை சொல்லிக்கிட்டு வராரு. அவைகளெல்லாம் அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலையில் ஆண்டவர் உணர்த்தின விஷயம் என்னன்னா, இந்த நாள் முழுவதும் தொடர்ச்சியாய் பரிசுத்தத்திலும் நீதியிலும் நம்ம மூச்சு போகிற வைக்கும் நாம் அதில் தரித்திருப்பதுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். போராட்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாம் ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவனை நம்பியிருங்கள், தேவனை சார்ந்து இருங்கள், தீமையான வழிகளை விட்டு விலகுங்கள். எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். எது நடந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் நிற்க தக்கவர்களாய் நிற்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் தான் எல்லாம் குறைகளை நிறைவாக்குவார். அவர் தான் எல்லாம் தேவைகளையும் சந்திப்பார். அவர் தான் சுகத்தை தருவார். அவர் தான் ஆரோக்கியத்தை தருவார். அவர் தான் பலன் தருவார். அவர் தான் தீமையை நன்மையாய் மாற்றுவார். எனவே இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதும் அவர் சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அவர் சொல்லுகிறபடி, அவர் உணர்த்துகிறபடி நடக்க ஆரம்பியுங்கள். தீமையை நன்மையாய் மாற்றுவதற்கு அவரால் முடியும். உன் தேவைகள் சந்திக்கப்படும். ராஜ்யத்தின் நீதியின் தேடு, எல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலை நேரத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாலும் எல்லா தீமைக்கும் அவர் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்புவோம், அவரை பின்பற்றுவோம், இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் மேன்மையான காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் வாழ்நாள் முழுவதும் தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இவர்களை விடுதலையாக்கி உமோடு கூட இணைத்துக் கொள்வீராக. அவங்க எடுக்கிற பிரியாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. சரீரங்களில் அவங்க இந்த பூமியில் வாழுகிற வரை நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. போகும்போதும் வரும்போதும் பாதுகாப்பீராக. கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பீராக. எவைகளெல்லாம் அவர்களுக்கு குறைவாய் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் திருக்கரத்தில், உங்கள் திரு பிரசனத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து தேவனோடு கூட இணைந்திருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் மென்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி மாலை 7 மணிக்கு நித்திய ஜீவன் நிகழ்ச்சி இருக்கிறது. அதை பாருங்கள். அதில் நித்தியத்தை குறித்து ஏராளமான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசப்போகிறார். அந்த வசனத்தில் தரித்திருப்போம், அவரோடு கூட என்றென்றைக்கும் பிரயாணப்படுவோம். எது ஆனாலும் அவரோடு கூட நிற்கக்கூடிய பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு, அவர் நம்மை பலப்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏசப்பா வருக தாமதிக்குமானால் கர்த்தர் ஜீவனோடு வைப்பாரானால் இன்னைக்கு மாலையில் நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரை நான் உங்ககிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.